ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னடா இது, இவனுங்க போன் பண்ணி 15 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. கடவுளே, ஆர்டர் போட்ட நேரத்துக்கும் எனக்கு போன் பண்ண நேரத்துக்கும் இந்நேரத்துக்கு பொருள் எல்லாம் என் கையில வந்து என் வேலையை நான் முடிச்சிருக்கணுமே. சின்ன வயசுல இருந்தே நண்பா நண்பான்னு பரத்தாலே போயிட்டு இருந்தான். அவனை ஏமாத்திட்டான். இவனுங்களும் கடுப்பேத்திக்கிட்டு இருக்கானுங்க. கடவுளே, வீட்டுல வேற எல்லாரும் இருக்காவளே. படம் ஒரு வழியா இப்பயாவது வந்து சேர்ந்தானுங்களே. அண்ணே, இங்க கார்த்திக் சாரோட வீடு. இதுதான். அண்ணே, நீங்க ஆர்டர் கொடுத்திருந்த எல்லா பூவும் வந்துட்டு எல்லாம் சரியா இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் ஃப்ரெஷ் பூ தானே, பழைய பூனா இல்லையே? இல்லண்ணே, எல்லாம் ஃப்ரெஷ் பூ தான். நீங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாக்கச்சுலாம் ஃப்ரெஷ்ஷா தான் தெரியுது, பாப்போம். ஆமா, எப்பயும் நீங்க எனக்கு போன் பண்ணியா? நீங்க போன் பண்ண நேரத்துக்கு பூவெல்லாம் என் கையில வந்து நான் டெக்கரேஷனே முடிச்சிருக்கணும். அது அண்ணே, லொகேஷன் செம்மையா காட்டல. லொகேஷன் காட்டலையா? அந்த முக்குல வந்துட்டு கார்த்திகோட வீடு எதுன்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லிருப்பாவ. இல்லண்ணே, நான் செம்மையா தான் வந்தேன். மழை வேற இருக்கா, வழி தப்பிட்டானே. வேற மழை வேற தூரல் போட்டுக்கிட்டே இருக்கான். நனைஞ்சிடாம உங்கள்கிட்டயும் சேஃபா கொண்டு தரணுமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டானே. சரி, பரவாயில்ல. மாப்பிள. மாமா. வாங்க மாமா. என்ன மாப்பிள, இங்க ஒத்தையில என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? அதுவும் பெரிய வண்டி எல்லாம் வந்திருக்கு. அதுவா மாமா, பூ. இது என்ன இண்டு பூ இருக்கு? எல்லாம் உங்க வீட்டுக்கு தான். ஐயா, எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் ஒன்னும் இல்லையே. கல்யாணம் இல்ல, வீட்டுல பிறந்த நாள் இல்ல, வேற எந்த ஃபங்க்ஷனும் இல்லையே. இல்ல சார், ஆர்டர் பண்ணிருக்கிறதுனாலதான் குடுக்கறதுக்கு வந்தோம். என்ன மாப்பிள, எனக்கு இம்புடு பூ? மாமா, இது நம்மளுக்கு இல்ல. எனக்கு உங்களுக்கு இல்லையா? ஆமா, எங்களுக்கு இல்ல. இந்த வீடு இல்ல சார். இப்படி நேரமா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தியா? கார்த்திக் நீங்க தானே? வேற முட்டா குரங்கு நேரம் கிட்ட நேரத்துல கொண்டு வந்தத பத்தாதுன்னு ஏன் மாப்பிள்ள கிட்டே வந்து கார்த்திக் நீங்க தானேன்னு கேக்குதியா? ஏன் மாப்பிள்ள தான் கார்த்திக். அப்படின்னா சார், உங்க மாப்பிள்ள தான் பூ ஆர்டர் பண்ணது. என்னத்துக்கு ஆர்டர் பண்ணியான்னு அவர்கிட்டயே கேளுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வழிய விடுங்க. என்னமா நான் நிறைய இடத்துக்கு போனேன். என்ன மாப்பிள, பிறந்த நாள் ஏதாவது வந்தாலே இம்பு பூவெல்லாம் தேவைப்படாது. நீங்க கூட கூடயா பூ ஆர்டர் பண்ணிருக்கியா? மாமா, அது நம்ம வீட்டுக்கு வந்தது இல்ல. மாப்பிள, அந்த பையன் உங்க பேரு தானே சொல்லலாம். கார்த்திக் சார் தான் ஆர்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. மாமா, ஒரு தெருவுல ஒரு கார்த்திக் தான் இருப்பானா? 2 வீடு தாண்டி கூட கார்த்திக் ராஜன் ஒருத்தர் இருக்காரே. கார்த்திக் ராஜா? கனகராஜன் தானே ஒருத்தர் இருக்காரு. மாமா, நீங்களே இப்பதானே இங்க வந்திருக்கியா? கார்த்திக் ராஜா கனகராஜான்னு உங்களுக்கு தெரியாது. கார்த்திக் ராஜ் தான். இந்த மனுஷன் இப்படி நேரமா நல்லா தானே பேசிக்கிட்டு நின்னாரு. ஏப்பா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போவாங்க. 2 வீடு தாண்டி தான் இருக்கு. ஆர்டர் போட்டவிய வீட்டுக்கு அட்ரஸ் செம்மையா கொடுக்க மாட்டாவளா? சார், இது உங்க வீட்டுல உள்ளவிய ஆர்டர் போட்ட பூதான். நான் கரெக்டான லொகேஷனுக்கு தான் வந்திருக்கேன். மாட்டணும் போச்சு. இப்ப கூட எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். என் போக்குல எல்லா பூவையும் எடுத்து உள்ள வாரி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா பூக்கெல்லாம் ரூபாய் பே பண்ணிட்டாவ. அதனால எடுத்தாலும் எடுக்கலையானாலும் எங்களுக்கு ஒன்னும் நட்டம் இல்ல, எங்களுக்கு லாபம் தான். சார், ஆர்டர் போட்டியெல்லாம் இல்லையா? இல்லன்னா சொல்லுங்க, நான் வண்டிக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என் போக்குல போயிட்டே இருப்பேன். வா, உன்னை யாரு போண்டான்னு சொன்னது? யாரு பிடிச்சு வச்சிருக்கிறது? எல்லாத்தையும் ஆன்லைன்லயே ஆர்டர் போடுவாவ. செல்ல போல ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு தெரியாதா? வீட்டு அட்ரஸே செம்மையா கொடுக்க தெரியாதவிய என்னத்துக்கு ஆர்டர் போடணும்? சார், நான் எடுத்துட்டு போறேன். நீங்க என்ன சொல்லுதியா? போப்பா, அதான் மாப்பிள்ளையே நாங்க ஆர்டர் போடல, வேற வீடு மாதிரி வந்திருக்கியான்னு சொல்லியாவே இல்ல. சார், இந்த லொகேஷன் தான் காட்டுது. ஆனா எங்க வீட்டுல கல்யாண வீடு, காது குத்து எந்த ஃபங்க்ஷனும் இல்லையே. இனிமே விட்டா மாமா காரியத்தை சொதப்பிடுவாரு. மாமா பாருங்க மாப்பிள, வீடு மாறி வந்தத பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன பேச்சு பேசுறான். அவியலுக்கு நட்டம் இல்லையா, லாபம் தானா? வீடு எதுன்னு கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவியலுக்கிட்ட ஒப்படைக்கணும்னு தெரியுதா? இந்த மாதிரி பட்டவியலுக்கிட்ட எல்லாம் என்னத்துக்கு ஆர்டர் போடியாவ? இவனுங்க எல்லாம் எங்கிருந்து வந்து சேரானுங்கன்னே தெரியல. மாமா மாமா, நில்லுங்க. இந்த பூவெல்லாம் எந்த வீட்டுக்கு வந்ததுன்னு எனக்கு இப்பதான் ஞாபகத்துல வருது. எந்த வீட்டுக்கு மாப்பிள? மாமா, உங்களுக்கு இந்த ஏரியாவை பத்தி செல்லம் போல தெரியாது. பவிக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட உங்களுக்கு தெரியாது. 5-6 வீடு தாண்டி ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, பிறந்த நாள் ஃபங்க்ஷன். யாரும் வந்து சொல்லலையே. அவிய குடும்பமே பெரிய குடும்பம் மாமா. குடும்பத்துக்குள்ளேயே சொல்லி முடிக்காவளா இருக்கும். நீங்க உள்ள போங்க, நான் வழி கரெக்டா சொல்லி அனுப்பி வைக்கேன். சரி மாப்பிள. ஏப்பா, என்ன இங்க பாருப்பா, பூவிக்கவனே ரூபாய் பே பண்ணிட்டாவளேன்னு சொல்லிட்டு ஏமாத்து வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதான். 10 ரூபா தாலி கீழே கிடந்தாலும் அதை எடுத்து அது யாருக்குள்ளதோ சம்மந்தப்பட்டவியலுக்கிட்ட கொடுத்துடணும். இம்புடு பூக்கம் ரூபாய் வேற பே பண்ணிருக்காவ. சம்பந்தப்பட்டவியலுக்கிட்ட ஒப்படைச்சிரு. சார், கடுப்பேத்தாதுங்க சார். காலமையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதான் பிரச்சனை. மாமா சின்ன மாப்பிள, எம்புடு திமிரா பேசியான்னு கண்டியலாம்.
என்னம்மா 5 நிமிஷம் அந்த ஆளுகிட்ட நீங்க பேசுனியா? எல்லா பூயும் தூக்கிக்கிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. சரி மாமா, நான் பேசி அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க போங்க. சரி மாப்பிள. இந்த பையனை பாக்கச்சுல இந்த பையனுக்கு மொழியே சரியில்லை. சம்பந்தப்பட்டவியலுக்கிட்ட பூவை கரெக்டா கொண்டு சேர்க்கியது போல எனக்கு தெரியல மாப்பிள. நீங்க கொஞ்சம் பார்த்து சம்பந்தப்பட்டவியலுக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரி மாமா, நீங்க போங்க. சார், என்னை பார்த்தா என்ன கேன போல தெரியுதா? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்தியா? அந்த ஆள் வந்ததுக்கு பிறகு அப்படியே பிளேட்டை மாத்தி விடுதியா? இப்ப காத்துக்கு நீங்க தானே? ஆமா, 2 மணி நேரத்துல பூ வீடு வந்துச்சு யாரான்னு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிருக்கு. சார் அதான் சொல்லம்ல சார், மழை தூத்திக்கிட்டே இருக்கு. உங்களால இனிமே நான் வீட்டுல உள்ள எத்தனை பேரை சமாளிக்கணும்னு தெரியல. அப்பயாவது வீட்டுல 2 டிக்கெட் தான் இருந்தது. இப்ப மொத்த டிக்கெட்டும் வீட்டுல தான் இருக்குது. என்ன டிக்கெட் சார்? ஒண்ணும் இல்ல, அதான் உங்க ரூபாயை பே பண்ணிட்டேலாம். நீங்க எடுத்து காலி பண்ணுங்க. சரிண்ணே. நல்ல வேலை நீங்க ரூபாயை பே பண்ணிட்டியா. அப்படி இல்லைன்னா பே பண்ணாம என்னை இவ்வளவு தூரத்துக்கு காலையை வச்சுக்கிட்டு வேண்டாம்னு சொல்லியிருந்தியாலும் வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கோம். சரிண்ணே, எல்லா பூவும் இருக்கு, பாத்துக்கிடுங்க. ஒரு வழியா மாமாவை சமாளிச்சிட்டோம். முன்னையாவது நானும் பவிய மட்டும் தான் இந்த வீட்டுல. இப்ப வீட்டுல வேற மக்கள் தொகை கூடி போச்சு. இப்ப இதை எப்படி ரூம்க்கு எடுத்துக்கிட்டு போறது? யாருக்கு தெரியாம ஆள் வரைக்கும் என்னால எடுத்துக்கிட்டு போதுக்க முடியுமா? நம்ம மாமாவும் அத்தையும் ரொம்ப பாவம். பள்ளி பறக்குது அத்தைன்னு சொன்னாலும் நம்புவாவ. மீன் வெறும் தரையில நீந்துதுன்னு சொன்னாலும் நம்புவாவ. என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். அம்மாவை சமாளிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கட்டம். கார்த்திக், இன்னைக்கு ராத்திரி எவ்வளவோ சாதிக்கிறதுக்கு போறேன். இவ்வளவு பூவையும் உள்ள கொண்டு வைக்கிறதுக்கு முடியாதா உன்னால? நான் யாருன்னு காட்டேன் இன்னைக்கு. என்ன பவி, கைய வீசிட்டு வந்திருக்கா? பால் செம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வரலையா? அது வீட்டுல உள்ளவையெல்லாம் நமக்குள்ள எல்லாம் முடிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவ. அதான் பால் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர முடியல. சரி, அது இல்லனா என்ன? பால் செம்பு இல்லனாலும் என் பவி வெக்கப்பட்டுக்கிட்டே வர கண்டியா? போங்க கார்த்திக், எனக்கு வெக்கமா வருது. அடா, அப்போ ஆரம்பிக்கலாமா? மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. கனவா? கார்த்திக், கனவுல கூட நீ ரொம்ப ரொமான்டிக் பர்சன் தாண்டா. நான் எந்த அளவுக்கு ரொமான்டிக்னு இன்னைக்கு பவிக்கு காட்டேன். ஆனா இந்த விளங்காதவனை நம்பி என் பவியை நான் கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே என்கிட்ட வந்து சொல்லட்டும், 2வது குழந்தை நம்ம ஒரே டைம்ல பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அர்ஜுன். இன்னைக்கு என் பவிக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவ வெக்கப்பட, நான் ரொமான்டிக்கா பாக்க. ஐயோ, இன்னைக்கு நைட்டு ஒரே ஜாலிதான். அண்ணி, நீங்களா அண்ணனா எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கே தெரியுமா? எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரா. இருக்கணும்ல, இதே போல நீங்களா அண்ணனா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அண்ணி. என்ன ரோஹித் அமைதியா இருக்குதியா? என்னால நம்பவே முடியல. இதான் நீங்க சொன்ன குட் நியூஸ் எங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கு. நான் வாய் அடைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க கல்யாணத்துலதான் உங்க எல்லாரையும் என் தங்கச்சி முத பார்த்தா. ஐ மீன் நேர்ல பார்த்தத சொல்லியேன். அவளே என்கிட்ட வந்து கேக்கா, அர்ஜுனா தான் எல்லாருக்கிட்டையும் அளந்துதான் பேசுவாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. வீட்டுல உள்ள பொண்ணுங்கிட்டே அளந்துதான் பேசுவியா? உங்களை சேர்க்கறதுக்கு நாங்க பட்ட பாடு. இப்ப அவ பிரெக்னண்டா இருக்காவலாம், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்களை. உங்க தங்கச்சி கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. நான் 2 வார்த்தை பேசுறதுக்கு வாய் எடுக்கிறதுக்கு முந்தி அவ 2 பக்கத்துக்கு பேசி முடிச்சிருப்பா. புறவி என்ன அளந்துதான் பேசுவாரான்னு கேட்காம வேற எப்படி கேப்பா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன். உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் ரோஹித். எப்பா, இதே போல எப்பயும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் 2 பேரும். அம்மாடி, பக்கத்துலதான் சேர் கிடக்கலாம், எடுத்து போட்டு இருமா. இல்லப்பா, பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம் கண்ணா. ஒரு போன் பண்ணியே சொல்லிருக்கலாமே எங்களுக்கு தான், நாங்களே வந்து பாத்திருப்போம். எனக்கு கவலை போட்டு அழைச்சிட்டு. அது ஒண்ணும் இல்ல, நான் தான் கூட இருக்கேன். எல்லாருக்கிட்டையும் நேர்ல வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். எப்படியோப்பா, ரோஹித்துக்கும் சாராக்கும் கல்யாண பேச்சு எடுக்கச்சுல ஒரு குருட்டு நம்பிக்கை தான். ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் கிறிஸ்டினா அடியை எடுத்து வச்சா. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. அதனால 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு பிளான போட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா வாழ ஆரம்பிச்சு இப்பதான் உங்களை பாக்கிறதுக்கு எங்களுக்கே நிம்மதியா இருக்கு. ஆமா, சம்மதிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லப்பா, இனிமேதான் மாமா கிட்ட வீட்டுல உள்ள வீட்டுக்கிட்ட எல்லாம் சொல்லணும். அர்ஜுன், உங்க அப்பா இருக்காரு பாத்தியா, அவரு தான் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீ தப்பா நினைச்சாலும் சரி, நீயும் தியாவும் சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு நினைக்க ஆளு அவர் தான். இதை கேட்கச்சுல ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் தாத்தா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆமா சரா, அம்மா எங்க சரா? நீங்க குட் நியூஸ் சொல்லிட்டீங்களா? இப்ப உங்களுக்காண்டி காஃபி அது இதுன்னெல்லாம் போடுறதுக்கு கிச்சனுக்கு போயிருக்காவ. சரி சரா, நான் போய் அம்மாவை பாத்துக்கிட்டு வரேன். இப்ப வரவா வாத்த? நீங்க பேசிக்கிட்டு இருங்க. அம்மா அங்க ஒத்தைக்கு தானே நிக்காவ, நான் அவியல் கூடால போய் நிக்கேன். சரி அண்ணி. என்னப்பா அர்ஜுனா, உங்க அப்பாயை பத்தி பேசின உடனே அப்படியே மௌனம் ஆயிட்ட. முன்ன என்ன வேணாலும் தப்பு செஞ்சிருக்கலாம், இப்ப நீ என்ன வேணாலும் அவரை திட்டலாம். ஆனா நீ திட்டினாலும் நீ சாராவா நல்லா இருக்கணும்னு தான் நினைக்காரு. தெரியும். அவர்கிட்ட போய் சொல்லி பாருங்க.
எந்த அளவுக்கு சந்தோஷப்படியாருன்னு மட்டும் பாரு. ஏன்னா வயசான காலத்துல பிள்ளைகள் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அது பிறவைக்கு எப்பேற்பட்ட அப்பா தாளுக்கா இருந்தாலும் பிள்ளைகள் நிம்மதியா இருக்கணும், பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், பிள்ளை குட்டிகளோட நிம்மதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். நீ ஏன் தியாவை தான் நல்ல விஷயம் சொல்லி இருக்குதியா. ஆனா எனக்கு கிறிஸ்டினாக்கும் எங்களுக்கு பிறந்த பிள்ளையே நல்ல விஷயம் சொன்ன மாதிரியே இருக்க. நீங்க தியாவா நீங்க பெத்த பொண்ணாதானே பாக்குதியா, அதான். ஆமா. அம்மா வாமா. நானே வந்திருப்பேன்லாம். நீங்க கிச்சன்ல ஒத்தையில தானே நிப்பியா, அதான் உங்க கூட பேசிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். உட்கார்தியா? பரவாயில்லம்மா. என்னம்மா மூஞ்சி ஃபுல்லா சந்தோஷம் இருக்கு, ஆனா அதையும் தாண்டி ஒரு விதமான கவலையும் தெரியுதே. அது வந்துமா. புரியுது தியாமா, என்னதான் நம்ம அம்மா ஆக போறோம்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டாலும் நமக்குள்ளேயே தோண ஆரம்பிக்கும், என்னடா இது நம்மளே ஒரு குழந்தை, இப்ப நம்ம ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு தோணவும் ஆரம்பிக்கும். நம்மளே நம்பி ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தோணும் இல்ல? ஆமாம்மா. சின்னதியா, அது கூடவே சேர்ந்த பயமா இருக்கா. நீ பிரசவ நேரத்துல வரப்போற வலிய பத்தி எல்லாம் ஏன் இப்பயே கவலைப்படிய? உன பிறத்தால ஒரு டாக்டர் படையே இருக்குது, நீ என்னத்துக்கு பயப்படிய? பிறத்தாலையா 24 மணி நேரமும் உன கூடாலே இருக்க டாக்டர். அது அப்படியெல்லாம் இல்லம்மா, அர்ஜுன் இருக்குச்சுலாம், நான் அதுக்கெல்லாம் பயப்படல. பிறவு என்னதியா? என்னமோ தெரியலம்மா, என் கூட என் அம்மா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அர்ஜுன் கையால என் கழுத்துல தாலி எரிச்சேன். அன்னைக்கு காலமா நான் நிறைய கனவுகளோட இருந்தேன். அப்ப என் அம்மாவோட ஞாபகம் வந்தது. என் அம்மா இப்ப இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அது பறவைக்கு நிலன் என்னை விட்டு போனதுக்கு பறவைக்கு தோணுச்சு, அம்மா என்ன கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்புறம் இப்ப நான் அம்மா ஆக போறேன். இப்ப எனக்கு அம்மா ஞாபகம் வருதுமா. இந்த விஷயத்த அம்மா கிட்டேயும் சொல்லணும் போல இருக்கேன். தியா, சின்ன வயசுல இருந்தேன் அம்மா அப்பா இல்லாம பாட்டி தாத்தாக்க கூட தானே நான் வளர்ந்தேன். எப்பயும் ஒரு தடவையாவது அம்மா ஞாபகம் வரும், எனக்கு அம்மா இருந்திருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா ஏத்துக்கிட்டேன், எனக்கு அம்மா இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அது பிறவைக்கு காலேஜ் படிக்க சமயம் எனக்குள்ளேயே தோணிக்கிட்டே இருந்தது, நமக்கு அம்மா இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறவைக்கு வரக்கூடிய மாமியார் தான் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அம்மாடி. இல்லம்மா, வருத்தம்லாம் இல்ல. என்னைக்கு நிலன் கூட நான் பழக ஆரம்பிச்சனோ, என்னைக்கு நிலன் வீட்டுக்கு தான் நான் வாழ போறேன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு தெரியுமா, நான் எதிர்பார்த்த பாசம் எல்லாம் என் மாமியார் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அம்மா மாதிரி அவைய நடந்துக்கிடலனாலும் மாமியார் மாதிரி நடந்துக்கிடுவாவன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அர்ஜுனை கல்யாணம் பண்ண போய் அம்மா மாதிரி அவைய நடந்துக்கிடலாம், மாமியார் மாதிரி அவைய நடந்துக்கிடலாம். ஏன்னா மாமியாரா இருந்தா அவைகளுக்கு என்ன பிடிக்கலனாலும் என் வயத்துல வளர்ந்துட்டு இருக்கேன், எங்க குழந்தைய அவைகளுக்கு பிடிக்கும்லாம். எங்க வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருப்பேன்னு 10 மாசமாவது பாசமா பாத்துருப்பாவ எல்லாம். இது சந்தோஷமே படமாட்டாவ, என்னென்ன பேச போறாவளோ தெரியல. அம்மாடி, இதெல்லாம் எதிர்பார்க்கப்படாது. உன் வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்க அர்ஜுனுக்கு குழந்தைய நினைச்சு சந்தோஷப்படியதுக்கு அவிய ஒண்ணு அர்ஜுனுக்கு அம்மா இல்ல, சித்தி. உன் புருஷனுக்கிட்டயே அவிய சித்தி கொடுமையை தான் காட்டுவாவ. அப்பனா அவனை நம்பி வந்த ஒன்ன மருமவளா ஏத்துப்பாவளா இல்லைன்னா மொவளாதான் பாத்துப்பாவளா? அப்பனா சந்தோஷமே படமாட்டாவ இல்லம்மா. அந்த பொம்பளை எல்லாம் சந்தோஷப்படணும்னு நீ என்னத்துக்கு எதிர்பார்க்கிய? அதுக்கெல்லாம் ஆசைப்படியது வேஸ்ட். அவியலுக்கிட்டே இருந்து எப்பயும் உனக்கு அன்பும் கிடைக்காது, பாசமும் கிடைக்காது. இல்லம்மா, நான் எதிர்பார்க்கல. ஆனா இந்த விஷயம் என் அம்மா கிட்ட சொல்லணும் போல இருந்தது. ஆனா அம்மா இல்லையே, அப்பதான் அத்தைக்கு ஞாபகம் வந்தது. நான் என்ன செஞ்சாலும் அத்தைக்கு என்ன பிடிக்க போறது இல்ல, நல்லது செஞ்சாலும் அவியலுக்கு என்ன பிடிக்க போறது இல்ல. அம்மாடி, நம்மளை பிடிக்காதவியலுக்கு எப்பயும் நம்மளை பிடிக்க போறதே இல்ல. அவியலுக்கு நம்மளை பிடிக்கணும், அவிய நம்மளை புரிஞ்சுக்கிடணும். இப்படி எல்லாம் ஏங்கி அவிய நல்லதுக்காண்டி நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வை, சேர வாரி நம்ம தலையிலே எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாவ. சில உறவுகள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. அவிய உன்னைய புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ தேடி போய் பேசி தேடி உதவி செய்யன்னு வச்சுக்கான், அது சுத்த வேஸ்ட். ஆனா ஒண்ணு பக்கத்தியா, வா மாமியார் எல்லாம் எவ்வளவோ கொள்ளலாம், எப்படியோ உனக்கு நல்லது நினைக்காதுன்னு தெரியும். உனக்கு எதிராக அது என்ன செஞ்சாலும் உனக்கு ரொம்ப வலிக்காதது. ஏன்னா உனக்கே தெரியுமே இவைய இப்படிதான் உன்னை பிடிக்காதவியலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா சில உறவுகள் எப்படி தெரியுமா, பிடிக்காட்டாலும் பிடிக்க மாதிரியே கூட இருப்பாவ. பேசச்சுல மயிலரகால வரடிய போலயே பேசுவாவ. ஆனா கூட இருந்துகிட்டே நம்மளை பத்தி 4 பேருக்கிட்ட தப்பு தப்பா பேசுவாவ. அவிய கூட எல்லாம் கம்பேர் பண்ணச்சுல வா மாமியார் எவ்வளவோ பரவாயில்ல, நல்லவியதான். புரியலம்மா. இல்ல, சில பேர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணச்சுல வா மாமியார் நல்லவியதான். உன்னை பிடிச்ச மாதிரி எல்லாம் அவிய நாடகம் ஆடி உனக்கு கெட்டது செய்யலையே, வெளிப்படையாவே பிடிக்காதுன்னு காட்டிக்கிட்டு தான் கெட்டது செய்யாவ. சில ஆளுங்களை கம்பேர் பண்ணச்சுல வா மாமியார் எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கான். கிரு, என் அனுபவத்துல சொல்லியே, யாருக்கிட்ட என்ன எதையும் எதிர்பார்க்காத. ஒரு தடவை ஒருத்தங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு வச்சுக்கான், காலத்துக்கு அவியலுக்கு நம்மள பிடிக்காது. அவிய புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவியலுக்கு ஆறுதல் சொல்ல போனேன்னு வச்சுக்கான், அசிங்கப்பட்டு சாக்கடையில உளுந்து எழுமின மாதிரி தான் இருக்கணும். அதனாலதான் சொல்லேன், எதையும் எதிர்பார்க்காத, சந்தோஷமா இரு. உன் கூட அர்ஜுன் இருக்கான், நான் இருக்கேன். எனக்கு தானும் எப்படியோ அதே போலதான் நீயும். அது தெரியுமா, எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து அம்மா செய்ய வேண்டிய முறையெல்லாம் நீங்க தானே செஞ்சியா. அதனாலதான் இப்ப அம்மா கிட்ட பேசிய மாதிரி உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு நிக்கேன். அது பிறகு என்ன, உனக்கு எப்ப அம்மாட்ட பேசணும் போல தோணுதோ அப்ப என்கிட்ட பேசு. ஓ அம்மா மடியில சாஞ்சு படுக்கணும்னு தோணுதான், எனக்கு ஒரு போன் பண்ணு, நீங்க வரணும்னே இல்ல, நான் உன்னைய தேடி வருவேன். பிடிக்காதவியலுக்கு எப்பயும் பிடிக்காததியா, அவியல்கிட்ட இந்த அன்பு அரவணைப்பு, அவிய நம்மள புரிஞ்சுக்கிடணும், எதையும் எதிர்பார்க்கப்படாது.
எதிர்பார்த்தா நமக்கு நிம்மதி அவ்வளோத்தையும் கெடுத்துக்கிட்டு தான் அவிய மறு வேலையே பாப்பாவ. இப்ப இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. இருந்தாலும் உன் மாமியார நினைச்சு நீ கவலைப்பட்ட கண்டியா? இந்த நேரத்துல அவிய நல்லா பாத்துக்கிடணும்னு நீ எதிர்பார்க்கற பாத்தியா? அவ எதிர்பார்ப்ப தூக்கி போட்டுரு. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனாமா? இல்லதியா, இது மனுஷ குணம். நம்மளை சுத்தி அன்பு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் யார் நம்மள புரிஞ்சுக்கிடையிலையோ அவியதான் நம்மள புரிஞ்சுக்கிட்டான்னு ஆசைப்படுவோம். அது மடத்தன்னு சொல்லி புரியுதா? புரியுதுமா. சரி, இந்த விஷயத்த தனு கேட்டாலும் அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தனுக்கு நானே வீடியோ கால் பண்ணி சொல்லியேன். சரிம்மா. அப்புறமா மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வாய் வார்த்தையால உங்க பொண்ணு மாதிரின்னு என்னைய சொல்லல. உங்க பொண்ணு மாதிரி தான் என்ன நடத்துறீங்க நீங்க. ஒருவேளை என் அம்மா இருந்திருந்தாவள்னா எப்படியாவது என்னை அர்ஜுன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் தானே நினைப்பாவ. அதே போல நான் அர்ஜுன் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது நீங்க தான். உங்களாலதான் நான் அவர் வீட்டுக்கு போனேன். உங்களாலதான் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர் குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். பெரியவிய சில நேரம் செய்ய சில விஷயம் உங்களுக்கு கோவத்தை தான் வர வைக்கும். ஏன் இப்படி செய்யாவ, ஏன் இப்படி நெருக்கடியை கொடுக்காவ, ஏன் எங்க மனசை புரிஞ்சுக்கிடாம நடந்துக்கிட்டியாவன்னு தோணும். ஆனா உங்க மனசை நல்லா நாங்க புரிஞ்சுக்கிடுவோம். ஒரு சில விஷயத்துல எங்களுக்கே தெரியும். பிடிக்கலனாலும் வலுக்கட்டாயமா உங்களை இதை செய்ய வச்சாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சரிம்மா, காஃபி ஆறிட போகுது, வா. தியா, நான் இந்த காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க போங்கம்மா, நான் நீங்க எடுத்து வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஐயோ, வாய் திறந்தாலே பாட்டு தான் வருது. நமக்கே வெக்கமா வருதுன்னா பாவி எப்படி வெக்கப்படுவா? ஐயோ, நான் வேற கற்பனையிலே இருக்கேன். இப்படி கனவு மட்டும் கண்டுட்டு இருந்தா போதுமா? இவன் இப்ப உள்ள வரா. கார்த்திக், என் செல்ல நினைச்சது நான் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டை சிம்பிளா கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நான் வீட்டுல ஏற்பாடு பண்ணதையும் விட இவ்வளவு கிராண்டா ஏற்பாடு பண்ணியன்னு மட்டும் பாரு. மாசி மாசம் மாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. என்ன பவிக்குட்டி, மாமாவோட ஏற்பாடு பார்த்து அப்படியே மெய் மறந்து நிக்கிறியா? இல்ல இல்ல, மெய் மறந்தெல்லாம் நிக்கல. அப்போ வெக்கப்பட்டு நிக்கிறியா? இல்ல, பவிக்குட்டின்னு என்னமோ சொன்னியா கண்டியலா? இல்லனா பவளவாய் பவித்ரான்னு தானே சொல்லுவியா? அது அப்போ. இப்போ பவிக்குட்டி குட்டியா? ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். ஓ சரி சரி. பவி, இப்பே இந்த ரூம் ஒரு மாதிரி நல்லா இருக்கலாம். பூவெல்லாம் ரூம்குள்ள வந்திருக்கு, அப்படியே வாசமா இருக்கலாம். ஆமா, வெளிய கூட அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாவ, ஒரே பூ மணமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். உள்ள வந்ததுக்கு பிறகுதான் இங்கதான் நீங்க பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமாடி பவிக்குட்டி, எல்லாம் மாமா உனக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன்டி செல்லம். ஓ சரி கார்த்திக். என்ன கார்த்திக்னு கூப்பிட்டுட்டேன், உரிமையா மாமா அத்தான் அப்படின்னு கூப்பிட்டேன். போக போக பழக்கிறோம். அம்மா, மாமா அத்தான் போதுமா? ஐயோ, என் செல்லம் எவ்வளவு ஆசை வச்சிருக்கியா மேல. நான் மாமா அத்தான் மட்டும் தான் யோசிச்சேன். அவ என் மேல இருக்க பாசத்துல என்னமோ நிறைய கொடுக்க போறா போலயே. சரி, கொடுக்காதான் கொடுக்கா, கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்தாள்னா கொள்ளலாம். பவிக்குட்டி, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா? ஆமா கார்த்திக், நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். சில விளங்காதவனை நினைச்சுக்கிட்டே நான் ஒன்ன கஷ்டப்படுத்திட்டேன். போட்டு விடுங்க. உனக்கு எனக்கு இருக்க பரந்த மனப்பான்மை அவனுக்கு இல்லாம போச்சே. போட்டு விடுங்க கார்த்திக். ஐயோ ஐயோ பவி, இந்த சிரிப்புக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கலாம். இந்த சிரிப்புக்கு பரத்தால ஏதாவது உள்ளார்த்தம் இருக்குமோ? சாச்சா, இருக்காது. சரி கார்த்திக், நீங்க பிஸியா இருக்கிறியா? உங்க வேலையை பாருங்க. கண்டிப்பா பவி, ஃபுல்லா வேலை இருக்கு. தூக்கமே இல்ல தெரியுமா? அடா 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 அடா, என்னமா வைக்கப்படுறான். இதுக்கு எப்படின்னா என்னமோ எவ்வளவு இருக்கு. சரி பவி, அம்மா நீ என்ன செய்ய போறான்? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலையை பாப்போம். இல்ல கார்த்திக், நீங்க வேலையை பாருங்க. நான் குளிக்கணும். அது பிறகு புடவை கட்டணும். புடவையா? சரி பவி, நீ போ, நீ போய் குளி, நான் பாத்துக்கலாம். சரிங்க. சரிடி பொண்டாட்டி. கார்த்திக், நீ கொடுத்து வச்சவன் தாண்டா. இந்த விளங்காதவனால என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கான். வரட்டும், அடுத்த குழந்தை ஒன்னா பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். முத குழந்தையில நீ வேணா முந்தி இருக்கலாம்டா. ஆனா ரெண்டாவது குழந்தையில நாங்க தான் மிந்துவோம். உங்களுக்கு முன்னாடி நாங்க ரெண்டாவது குழந்தை பெத்துப்போம். சவால்டா, சவால். ஓ, என்ன டைசு, அத ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டேன்ல. இப்பயே உன் மேல் நார்தான் மணக்குது. அழப்படாது, அதான் அன்னை நான் இருக்கேன்ல. ஓ, நாய் இங்கதான் இருக்கா? நாயை வெளியே காணலன்னு சொல்லிட்டு நான் ரோடு வரைக்கும் போயிருக்கேன். ரோட்டுக்கு போனீங்களா? என்னதுக்கு? இல்ல, கேட்டு திறந்து கிடந்தது. யாரோ பப்பர பேன் கேட்டு திறந்து போட்டு போயிருக்காவ. அதான் நாய் வெளியே ஓடி இருக்குமோ நினைச்சேன். ரோஸ், நாயின்னு சொல்லாதுங்க, அதுக்கு கோவம் வரும். டைசன். அம்மா, என்னமோ ஒரு மனம் வருது. நல்லா இருக்கு கண்டியலாம். நல்லா இருக்கா? ராத்திரி நேரத்துல என்ன கல்யாணம் விட உனக்கு?
ரோசா எனக்கு ஊத்தலாம். நான் டைசனுக்கு போட்டு விட்டேன். டைசனுக்கு ப்ரே அடிச்சியா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தா கிரவுண்ட்லாம், அதான் டைசனை குளிப்பாடுறதுக்கு முடியலாம். அதுக்கு சொல்லிக்கிட்டே குளிக்காததுனால அதுக்கு நச நசன் இருக்க கண்டியலாம், அதான் பெர்ஃபியூம் போட்டு விட்டேன். ஏன் நார பாண்ட பயலே, நீதான் 2 நாளைக்கு ஒரு நாள் குளிப்ப, வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க ப்ரே அடிச்சிட்டு போவ. பியாக் கழுவேலனா பியாக்ல அடிப்ப, ஷூ கழுவேலனா ஷூல அடிப்ப. ஆனா காலேஜ்ல உன்னை டான்னு கொண்டாடியாவ. கிழவி, எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் போய் பாருங்க, தினமும் குளிக்கப்படாதுன்னு தான் சொல்லுவாவ. ஏன் டாக்டர் தினமும் குளிக்காம ப்ரே அடிச்சிட்டு தெரியுமா சொல்லுவாவ? ரோசா தலைக்கெல்லாம் தினமும் குளிக்கப்படாது. விவரம் கெட்டவன், அவன் தான் நாரப்படாதுன்னு சொல்லிட்டு ப்ரே அடிச்சிட்டு தெரியும். ஏன் சுத்தத்தை பத்தி உங்களுக்கு என்னத்தையாவது தெரியுமா? தலைக்கு மட்டும் தான் குளிக்க மாட்டேன், 3 தடவை பல்லு தேய்க்கேன். இல்ல நாரப்படாதுன்னு சொல்லிட்டு ப்ரே அடிச்சிட்டு தானே தெரியும். ரோசு, ஒரு நாள் எனக்கிட்ட இருந்து செம்மத்தியா வாங்கி கிட்ட போறியா பாத்துக்கிடுங்க. என் இமேஜ் டேமேஜ் பண்ணியதெல்லாம் 7 வாரத்து வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுங்க. எனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு பிறகு என் இமேஜ் என்ன, என் சுண்டு வரல் நகத்தை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சா கூட தூக்கி அடிச்சிருவேன் உங்களை. இல்ல மக்கா, ஏன் அந்த செல்லக்கண்ணும் ஒண்ணு தியாடி கூடல. காலேஜ் பயிலும் அத்தனை பேரும் உன்னைய டான்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அனுவான். நாங்களும் உன்னைய டான்னு ஏத்துக்கிட்டாடாமா. உங்க செல்ல கண்ணோ கண்டுபிடிச்சு கொடுத்துதான் டான்னு நீங்க கூப்பிடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. போவியல அந்த பக்கம் கிரேன் செல்ல கண்ணுவத்தைக்கு நீ கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கா, என் கழுத்துல கிடைக்க செயினு உனக்கு தான். இது உன் சைசன் மேல சத்தியம். ஐயோ, என் டைசனுக்கு எப்படி வலிக்கும். ஆனா லே நாய்க்கு மேலேயும் சத்தியம் பண்ணியாச்சு, உன்னல போன செயின் உனக்கு தான். செல்ல கண்ணோ கண்டுபிடிச்சு கொடுக்கலாமாக்கா? ரோசா அதெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு பெய்யாச்சு. எப்பயும் பேரம் பேத்தி அது பிறவைக்கு மொபா மூணு எல்லாம் இருப்பாவ. அவியாவது தேடி பாரு, அவிய மூலமா செல்லக்கண்ணு உயிரோட இருக்காரா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சலாம்ல. ஐயோ ரோசா, அந்த செல்ல கண்ணுவே யாருன்னு தெரியல. இதுல அந்த ஆளுக்கு மௌனோ யாரு, மௌலுவ யாரு, பியார யாரு, பியாத்தி யாருன்னு கண்டுபிடிக்கேன். விவரம் கட்டத்தனமா பேசாதுங்க ரோசே. இல்ல யாம்ல உன்னைய நம்பிதானே இருக்கேன். உன்னைய டான்னு எல்லாரும் சொல்லிக்கிறியாவ, கண்டுபிடிச்சு கொடு. அன்னை வந்தாச்சு, பேசாம போயிருங்க. சின்ன வா. என்னமக்கா 2 பேருக்கு மூஞ்சி பூரா சிரிப்பா இருக்கு. பாட்டி அது வந்து எது வந்து ஏமக்கா அப்பே போனியா ஒன்னா சேர்ந்தே வாரியா? வெளியே போயிட்டு வாரியலோ? ஆமா பாட்டி. சின்ன என்ன ஒரே சிரிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்குதியா போல 2 பேரும்? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டா. சந்தோஷமா இருக்கானா? என்னமக்கா எங்ககிட்டயும் சொல்லு, நாங்களும் சந்தோஷப்படுவாங்களாம். கண்டிப்பா சொல்லுவோம் பாட்டி, உங்ககிட்ட சொல்லாமல. அவிய இல்லையா? ஏவியா மக்கா, எவியல பத்தி கேக்க? அதான் ராத்திரி ஆவதெல்லாம் அவி 2 பேரும் இல்லையான்னு கேட்டேன். எவிய 2 பேரையும் பத்தி கேக்கா? பாட்டி சின்ன தாத்தாவும் மாமாவும் இல்லையான்னு கேட்காரு. அப்பனே வேண்டான்னு ஒதுக்கி வச்சவன் அந்த ஆளு என்னத்துக்கு தேடுறான்? மாமாவை தேடியானா சரி, அவன் அப்பனுக்கிட்ட என்னத்தையாவது சொல்லணும்னாலே மாமா மூலமா தான் சொல்லுவான். அதுவும் மாமாக்கு மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டான். இப்ப மாமாவையும் தேடியான், இவரையும் தேடியான். அப்படி என்ன நல்ல விஷயம்? ஓ அப்பனே தாத்தனையும் பத்தி கேக்குதியா? உள்ளதா இருக்காவ. சின்ன சின்ன டா ஆடி அசைஞ்சு வாராருல இறங்கி. அவன வாரான். மச்சான் என்னன்னு சொல்ல? கவினு துளசியும் கூப்பிடுறேன். என்னை கலக்கு. டேய் வாய மூடுறா. அச்சுன் தாத்தாவும் மாமாவும் வந்துட்டாவ. இந்த வீட்ல இவன் எல்லாரையும் கூட்டு சேர்த்தா அது சண்டைக்காதானே இருக்கும். இல்லனா ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்லுவான், சொல்லிக்கிட்டு இது எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லியன்னு ஒரு போட போட்டுட்டு போவான். இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் கூப்பிடியான், அதுவும் அவன் அப்பனையும் சேர்த்து கூப்பிடான். அப்படி என்ன நல்ல விஷயம்? கூட்டம் கூட்டிட்டு என்ன பேராண்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கான், அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க. நீயே சொல்லு. இப்படி 2 பேரும் நீ சொல்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா நீ சொல்லுன்னு சொன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லணும். என்ன அனி பீச்சுக்கு போயிட்டு வாரியலோ? இல்ல துளசி, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது பிறவைக்கு நிலன் கல்லறைக்கு போயிட்டு அது பிறவைக்கு கார்த்திகண்ணனுக்கு வீட்டுக்கு போயிட்டு சாரா வீட்டுக்கு போயிட்டு அது பிறவைக்கு அத்தை மாமாவை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரோம். ஓ எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் வாரியலா? என்ன நான் கொஞ்சம் யோசிச்சுட்டேன், இருந்தாலும் உங்க வாயாலே சொல்லிருங்க. அப்படி என்னவா இருக்கும்? என்னத்தியா உன் வாயால சொல்லு. அது தாத்தா சொல்லு. நீங்களே சொல்லுங்க அர்ஜுன். என்ன மக்கா வீட்டு அளவிய எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கியா? ஆனா என்னன்னு சொல்லாம நீ சொல்லுனா என்ன அர்த்தம்? அதியா அதை எடுத்துட்டு வா. ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வராத. அப்பனா நம்ம நினைச்ச விஷயம்தான். அம்மா ஸ்வீட் எடுத்துக்கிடுங்க. எனக்கிட்ட இனிப்பே திங்கப்படாதுன்னு சொல்லுவேன், காப்பிலே சீனி போட்டு தர மாட்டேன். இப்ப இனிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அது அம்மம்மா அததான் எப்படி சொல்லத்துக்குன்னு தெரியல. நாங்க என்ன வெளியில உள்ளவியலா? நீ இழிக்கத பார்த்தா என்னமோ பெரிய விஷயம் இருக்கும் போலயே, அதுவும் சந்தோஷமான விஷயம் இருக்கும் போலயே. எல்லாரும் வீட்டுல உள்ளவிய தானே, பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. மாமா நம்ம வீட்டுக்கு என்னமோ கொஞ்ச நாளையில ரைட்டு என்னமோ கொஞ்ச நாளையில ஒரு குட்டி பாப்பா வர போறான். குட்டி பாப்பாவா? புரியலமா. மாமா நீங்க தாத்தாவ போறியா? அம்மாடி என்னமா சொல்ல? தாத்தாவா? சாராவா இல்லனா? இல்ல உங்க பையன் அர்ஜுன் அப்பா ஆக போறாரு. என்னமா சொல்ல? உண்மையா? ஆமா மாமா உண்மைதான். தியா ஆமா மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரோம். அண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி இருக்குதியா? இந்த ஸ்வீட்லாம் எனக்கு
உனக்கு எது வேணுமோ அதை உன் அண்ணன்கிட்டயும் வாங்கி கேளு. ஆமாமா, நான் இந்த ஸ்வீட்டோட விட போறதா இல்ல. என்ன ரோஸ் பாட்டி, நீங்க அமைதியா நிக்கிறியா ரெண்டு பேரும்? நேத்து ராத்திரியே எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? எனக்கே இன்னைக்குதான் தெரியும். சும்மா சும்மா நீ வாந்தி எடுத்துக்கிட்டு தலை சுத்தம் சொல்லிட்டே இருந்தியா? அப்பதான் ரோசா ராத்திரி வந்து சொல்லிட்டு இருந்தான். இத்தனை நாள் ஆனதுக்கு பிறகு தலைவலியும் சரியாவேல, தலை சுத்தம் சரியாவேல. அது பிறகு அவன் தான் டாக்டர் ஒண்ணு கூடாலே இருக்கானே, உங்களுக்கு தெரியாததான். அதான் உங்க வாயாலே நீங்க சொல்லியது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். நாங்களா கேட்க போய் ஒரு வேளை இல்லாம போயிட்டுனா மடி சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளையும் நீ சந்தோஷமா வாழன்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்குன்னு ஒரு குழந்தை. எனக்கு இது போதும். 3 பேரும் நல்லா இருக்கணும். என்ன நான் சித்தப்பா ஆயிட்டேன். என்ன உனக்கு பையன் தானே வேணாம்? ஆமாடா, வேணா பாரு, ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஜெய்சன், நமக்கு தம்பி பிறக்க போறான். லூசு. அண்ணி, இவனும் நம்ம வீட்டுல உள்ளவன் தான். இனிமே நீங்க இந்த வீட்டுல ஒரு வேலையும் செய்யப்படாது. எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டலாம். ஆமாமா, எல்லாம் நாங்க பாத்துக்கிடலாம். கூட அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு சமைக்கிறதுக்கெல்லாம் நீ போயிடாத. உனக்கே ஒரு புண்ணாக்க தெரியாது. வீட்டுல ஏற்கனவே 9 பேர் இருக்காவ. என் டைசன் வேற 10, இப்ப அண்ணி வயித்துல இருக்க புள்ள வேற 11 பேரு. நீலான விளங்கவே மாட்டேன். 40. மக்கதியா, அன்னைக்கு நீ வாந்தி பண்ணிக்கிட்டே இருந்த கண்டியா, அப்பயே எனக்கு தோணுச்சு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஒரு வேலை இல்லாம இருந்ததுன்னா உன் மனசு வேதனைப்படப்படாது கண்டியா. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாட்டி. இந்த வீட்டோட மூத்த வாரிசு. எனது வீட்டோட மூத்த வாரிசா? ஆமா, என் புள்ள தானே மூத்தவன். பிறக்க போறது மூத்த வாரிசு தானே. அப்பனா ஐரா? அஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல ஐராவை தான் முத வாரிசுன்னு சொல்லுவாவ. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு முத வாரிசு ஐரா தான். மாமா, என்னம்மா? எங்களுக்கு பிறக்க போற குழந்தை முத வாரிசா இருக்கணும், 2வது வாரிசா இருக்கணும், அப்படியெல்லாம் நாங்க நினைக்கல. பிறக்க போற குழந்தையால எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். ஐராவும் எங்களுக்கு ஒண்ணுதான், பிறக்க போற குழந்தையும் ஒண்ணுதான். கேட்டதுலாம் அது எப்படி அவ வயித்துல இருக்க குழந்தை இந்த வீட்டு வாரிசு ஆக முடியும்? அர்ஜுன், நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிட்டேன். அடிச்சேன்னு வச்சுக்கா, மூஞ்சி புள்ளியெல்லாம் பியாந்து போயிடும். நீ சொல்லாம முத அத செய். எனக்கு இவ மேல நம்பிக்கையே இல்ல. எங்க அர்ஜுனுக்கு மேல நம்பிக்கை இருக்கு. அவன் இப்படி எல்லாம் இவளுக்கிட்ட நடந்துக்கிட மாட்டான். ஒண்ணு இல்லாம அது பிறகு எப்படி குழந்தை மட்டும் வந்ததுன்னு கேட்கேன். மாமா. சீ, இவள என்ன பொம்பளை? தொலைச்சிருவேன். இதெல்லாம் அடிச்சா மட்டும் திருந்தவா போகுது, அறிவு கெட்டது. இன்னொரு வாட்டை அவளை பத்தி தப்பா பேசுன. நான் பேசுனதுல என்ன தப்பு? நம்ம பிள்ளை நிலனை தானே காதலிச்சா. அது பிறகு அர்ஜுன் அவ கழுத்துல தாலியை கட்டினான். இவ பரத்தாலேயே பிரவீன் ஒருத்தன் அலைஞ்சிருக்கான். என்னமா எத்தனை பேரு. அர்ஜுன் அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டியவனா? இவ என்ன பைத்தியக்காரியா? கூறு கடை தகரான். என்ன அர்ஜுனுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணா? அவன் தாலி கட்டின அவன் பொண்டாட்டி. இப்படி கேனத்தனமா பேசி எல்லாருக்கும் உயிரை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஆழமான கிணத்துலயோ குளத்திலயோ குதிச்சு செத்து போயிடலாம் உனக்கு. ஏமா என் பேத்திய இப்படி எல்லாம் பேசுதியா? இப்பந்தான் அவ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு முடிச்சு அர்ஜுன் தம்பி கூட சந்தோஷமா இருக்கியா. அவளை பார்த்து எப்படிமா இப்படி எல்லாம் பேசுதியா? ஆமா, இந்த உலகத்திலே இவ பேத்தி மட்டும் தான் ரொம்ப நல்லவா. அந்த பொட்டிக்ல போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு ஆம்பளைல கூடாலே அப்படியே பல்ல இழுச்சு இழுச்சு பேசிக்கிட்டு நிப்பா. கவின, அந்த பொம்பளைய ஒழுங்கா இருக்க சொல்லு. இது என் வீடு. என் வீட்டுல என் பொண்டாட்டிய பத்தியோ அவ வயித்துல வளர்ற என் பிள்ளைய பத்தியோ எவ்வளவு தப்பா சொன்னாலும் வச்சுக்கான். நோக்க இழுத்து வச்சு அறுத்துட்டு தான் மறு வேலையே பாப்பேன். அது வயசுல பெரியவளா எவ யாருனால பாக்கவே மாட்டேன். கேட்டதுலாம் அண்ணனாவது நாக்க இழுத்து வச்சுதான் அர்த்தம். நான் எல்லாம் அடிச்சு துரத்துறதுக்கே தயங்க மாட்டேன். என்ன எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நிக்கிறியா? ஒரு நாள் அவளை பத்தி தெரியும் எல்லாருக்கும். அவளை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்னு ஒண்ணும் இல்ல, கெட்டவனுக்கு தெரிஞ்சா போதாம். என் மருமகளை பத்தி இனிமே ஏதாவது ஒரு வார்த்தை நீ சொல்லு. செப்பா, அவ இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு நடிப்பா. எல்லாரும் அவளுக்கு பரத்தாலே போக. டாக்டரே ஏமாத்தியானா? என்ன வேற யாருதான் ஏமாத்த மாட்டான் நடிச்சு? என்னமோ 9 மாசம் நீங்க வீட்டுல இருக்கக்கூடாது. நான் என் வீட்டுல இருக்கப்படாது. நான் சீரியஸா தான் சொல்லேன். ஏன்? அவ வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்க என் பிள்ளைக்கும் அவளுக்கும் அமைதி தான் ரொம்ப முக்கியம். இப்ப இங்க கடந்துட்டு சத்தம் போடியது, சண்டை போடியது, இதெல்லாம் செய்யவே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவளுக்கு என் பிள்ளைக்கு யாரால எல்லாம் நிம்மதி கெடுதோ அவைய யாரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, தியாவோட அம்மாவா இருந்தாலும் சரி. எப்படி கிளம்புங்க. என்ன நீ இப்ப எடுத்திருக்க முடிவுதான் சரி. குழந்தை பிறகு இது வரைக்கும் இந்த பொம்பளை இந்த வீட்டுல இருந்தாவள்னா யாருக்கு நிம்மதி இருக்காது. நீங்க ஜெசிகா கூட ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருங்க. நான் எப்படி ஹாஸ்டல்ல தங்க முடியும்? நல்ல பாய் அடிக்கிறியா? அது பிறகு என்ன? என்னால ஹாஸ்டலுக்கு எல்லாம் போக முடியாது. அப்பனா முதியோர் இல்லம் இருக்குது, அங்க போறீங்களா? நீங்க சொல்லியது சரிதான். வயசு பிள்ளைகள் இருக்க ஹாஸ்டல்ல எல்லாம் உங்களை சேர்த்துக்கிட்ட மாட்டாவ. உங்களுக்கு சரியான இடம் முதியோர் இல்லம் தான். போறீங்களா? ஆமா, என்னைய விட வயசு காலங்க இப்பவா அப்பவா இருக்குது 3. அந்த 3 முதியோர் இல்லத்துல சேர்க்க மாட்டியா? இல்ல நீ என்னதான் சேர்ப்ப, அப்படித்தானே? அவியலால வீட்டுக்கு நிம்மதி இல்லாம இல்ல, உங்களால தானே வீட்டுல உள்ளவங்களுக்கு நிம்மதி இல்ல. எப்பா சாமி, வயசான காலத்துல அங்க இங்கன்னு சொல்லிட்டு அல்லோல படத்துக்கு எனக்கு ஆள் இல்ல. எவன் பிள்ளைக்கு நீ பொறுப்படுத்தா எனக்கு என்ன? இனிமே அந்த பொம்பளை இந்த வீட்டுல இருக்காது. வேண்டாம் அர்ஜுன். என்ன வேண்டாம்? நம்ம இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த நேரத்துல யாருக்கு பகையை நம்ம சம்பாதிக்க வேண்டாம். அவ என்னைய பத்தி என்ன வேண்டாலும் சொல்லிக்கிட்டு போட்டு அவ இதெல்லாம் சொல்லலைனாதான் அதிசயம். என்னை நீங்க மட்டும் நம்பினா போதும். தியா, அவ இந்த வீட்டுல இருந்தாவள்னா நிம்மதியே இருக்காது.
இதே வீட்டுல தானங்க நீங்களும் இருக்கிறியா? எனக்கு நிம்மதி கிடைக்கும். எனக்கு உங்களோட காதல், அன்பு, அரவணைப்பு இது மட்டும் போதும். இவளுக்கு கத்தல்னால எல்லாம் எனக்கும் நம்ம பிள்ளைக்கும் எதுவும் ஆகாது. விட்டுருங்க. எப்பா இனிமே உன் பொண்டாட்டி கிட்ட வச்சு சத்தமா பேச மாட்டேன், போதுமா? பேசிதான் பாருங்க இனிமே. அது பிறவைக்கு இருக்கு. என் குழந்தை பிறக்கிறது வரைக்கும் உங்களால இந்த வீட்டுல ஒரு சண்டை நடக்கக்கூடாது. அப்படி நடந்தது மாமியார் கொடுமைன்னு சொல்லிக்கிட்டு ஒன்னில் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். திருப்பியும் சொல்லாங்க, நம்ம 9 மாசம் அவ சந்தோஷமா, என் புள்ள சந்தோஷமா மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதை கெடுக்க மாதிரி எவ்வளவு ஏதாவது செஞ்சியா? அது பிறவைக்கு இருக்கு. எப்பா கும்பிடு போட்டாச்சுலாம், போ. வா. ம். பரவாயில்ல கார்த்திக், உனக்குள்ளே திறமை ஒளிஞ்சுட்டு தான் இருக்கு. இந்த ரூமை இவ்ளோ அழகுபடுத்திட்ட. இனிமே என் பவி வர வேண்டியதான், ரொமான்டிக் ஹீரோவா மாறிட வேண்டியதான். பவி வெயிட்டிங் டிங். பவி வந்துட்டான்.